أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسمائهم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சிறப்புமிக்க ஸ்ரீமுஸ்லிம் அபூபக்கர் நவாப் ஜாமியா மஸ்ஜித் சுன்னத் ஜமாத் சார்பில் நடைபெறும் நூருல் இஸ்லாம் மஹல் மதரசா 6ஆம் ஆண்டு விழா மற்றும் மக்தப் மதரசா 12ஆம் ஆண்டு விழா, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய நமது பள்ளியின் முத்தவல்லி அலிஜனாப் ஷேக் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு உயிரோட்டம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற நமது பள்ளியின் கண்ணியத்திற்குரிய இமாம் மௌலானா மௌலவி முகமது யூசுப் மன்பை ஹஜ்ரத் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய ஷாஜஹான் அவர்களுக்கும், முன்னிலை வகித்திருக்கின்ற ஜனாப் எம் ஜான் பாஷா சர்தார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முடிவிலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஜனாப் எம் அன்சர்தீன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நமது பள்ளியின் அனைத்து நிர்வாக பெருமக்கள், சங்கைக்குரிய தாய்மார்கள், மதரசாவின் மாணவ மாணவிகள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பெயரால் அஸ்ர் தொழுகையிலிருந்து மகரிப் வரை மாணவர்கள் நிகழ்ச்சி நடந்தேறியது. இந்த நிகழ்ச்சியில நமது மதரசாவை சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் சொன்ன பயான் கருத்துக்கள், அவர்கள் எடுத்து சொன்ன அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்கள், அவர்கள் நம்மிடத்திலே ஓதி காட்டிய குர்ஆனுடைய சூறாக்கள், இவையெல்லாம் இந்த சத்திய இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய உயிரோட்டத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. இன்றைய சமூகத்தில் மார்க்க கல்வியின் ஆர்வம் குறைந்து போய் உலக கல்வியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதன் காரணமாக இன்றைய சமுதாயத்தில் ஏராளமான பிரச்சனைகள், இன்றைய சமூகம் சந்தித்திருக்கின்ற ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய சமூகம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதமான மார்க்கத்தை விட்டுவிட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வை வெளியே தேடிக்கொண்டிருப்பது இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சோதனை. இன்றைய சமூகம் குடும்பத்தில் சோதனையை சந்தித்திருக்கிறது, பொருளாதாரத்தில் சோதனையை சந்தித்திருக்கிறது, கணவன் மனைவி விஷயத்திலே சோதனையை சந்தித்திருக்கிறது, பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலே இந்த சமூகம் சோதனை சந்தித்திருக்கிறது. இன்னும் தீர்க்க முடியாத ஏராளமான நோய்களால் இன்றைய சமூகம் மிகப்பெரிய சோதனைக்குள் ஆளாகி இருக்கிறது. ஒரு கட்டத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்மரியாம் திருக்குர்ஆனில் சொல்லும்போது பெரும்பாலானவைகள்
நாம் சந்திக்கின்ற பெரும்பாலான சோதனைகள் நம் கடன்களால் நாம் ஏற்படுத்திக் கொண்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படிப்பட்ட சோதனைகளை நாம் அடைந்திருக்கிறோம், இந்த சோதனைகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்ற விஷயத்தை நாம் கவனத்திற்கு கொள்ள வேண்டும். இந்த தினம் கல்வி திருவிழா என்று சொல்லலாம். இந்த மாணவ கண்ணுகள் நிகழ்ச்சி இருக்கின்றதே, இது கல்வி திருவிழா. கல்வி என்பது இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய அடிப்படை அது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் கற்றுத் தருகிறான். கற்று தந்துவிட்டு மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான். ஃபகால அன்பிஉன்னி பிஅஸ்மாஇஹிம், அல்லாஹ் மலக்குகளிடத்திலே கேட்கிறான், இந்த ஆதமுக்கு நான் கல்வியை கற்றுத் தந்திருக்கிறேன், நீங்கள் முடிந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் கேட்டபோது அந்த மலக்குகள் சொன்ன வார்த்தை, காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ எங்களுக்கு சொல்லித் தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. கல்வியை கூட அல்லாஹ் முதலில் மனிதனுக்கு தான் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்த போது மலக்குமார்கள் எங்களுக்கு தெரியாது என்றுதான் சொன்னார்களே தவிர, முதலாக இந்த கல்வியை கொண்டுதான் இந்த மனித சமூகம் மேன்மைப்படுத்தப்பட்டது என்ற விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய சமூகத்தில் கலாச்சார சோதனைகள், இன்றைய சமூகத்தில் மிக பெரும் கலாச்சார சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே, நம்முடைய குடும்பங்கள் விஷயத்திலே நாம் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்று சொன்னால், திருக்குர்ஆனில் ஒரு வசனம், யார் உள்ளதி நாமும் உதகுலக்கு சில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே முழுமையாக நுழைய வேண்டும். முழுமையாக நுழைதல் என்றால் இஸ்லாம் என்பது அது ஒரு மார்க்கம். முஸ்லிம்கள் என்பவர்கள் அந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். நம்ம எத்தனை பேர் இன்றைய சமூகத்திலே இந்த மார்க்கத்தின் உள்ளே முழுமையாக வந்திருக்கிறோம் என்ற சிந்தனைக்கு நாம் முதலில் வர வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இஸ்லாத்தின் உள்ளே நாம் செல்லாமல் போனதுதான் மிக முக்கியமான காரணம். எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் கிடையாது. இன்றைய சமூகம் உலகை ஆள நினைக்கின்ற சமூகம், இந்த உலகத்தின் ஆளுமைகளாக மாற வேண்டிய சமூகம். உலகத்தை ஆண்டால் போதும், இந்த சமூகத்தின் ஆளுமைகளாக நாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நோக்கத்தில் போய் கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய கல்வியும் ஹதீஸின் கல்வியும் மார்க்கம் சொல்லித் தருகின்ற நற்பண்புகளும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்திருந்த சமுதாயங்களில், நமக்கு முன்னால் வாழ்ந்திருந்த இந்த சமயங்களிலே, சமுதாயங்களிலே லட்சக்கணக்கான ஆளுங்கள், லட்சக்கணக்கான இறை நேசர்கள், நபிமார்கள், இவர்கள் வழியில் வந்த அந்த வரலாறு புரட்டி பார்க்கும்போது அவர்களும் குர்ஆனைத்தான் கற்றார்கள், மார்க்க கல்வியைத்தான் பயின்றார்கள். அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆளுமையாக உருவாக்குகின்றார்கள் என்று சொன்னால் நம்மால் முடியும். கொஞ்சம் இந்த மார்க்கம் நமக்கானது, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா செய்தியும் நமக்கானது என்ற உணர்வு நமக்கு வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த விதத்தையும் நிச்சயமாக வெளிப்படுத்த போக மாட்டோம். இந்த பிள்ளைகளை உருவாக்கும் விஷயத்தில் பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல பேர் சொல்றான், பல விஷயங்களை சொல்றான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியார்களுக்கு ஒரு அருள்கொடை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார்களுக்கு ஒரு அருள்கொடை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில், இரு உலகத்தின் முந்தைய தலைவர். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் பல இடங்களிலே இவர்கள் இறை தூதர், இவர்கள் நபி, இவர்கள் முஸ்லிம்களின் முன்னோடி, இவர்கள் அகிலத்தார் அருள்கொடை என்று அல்லாஹ் நிறைய புகழ்ந்து பேசுவார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். என்ன செய்தி தெரியுமா? நான் ஏன் அனுப்பப்பட்டேன், நபியாக அனுப்பப்பட்டேன் தெரியுமா? இன்னமா புரிஸ்தோ யுத்திமு மகாரிமுல் அக்லாக், உங்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார். பெருமானார் எதற்கு வந்தார்கள்? ஒழுக்கத்தை போதிப்பதற்காக. ஒட்டுமொத்த இஸ்லாம், ஒட்டுமொத்த குர்ஆன், ஒட்டுமொத்த ஹதீஸ்களும் நமக்கு சொல்லக்கூடிய மிகச் சிறந்த செய்தி, இந்த உலகத்தில் நாம் ஒழுக்கமாக வாழ வேண்டும், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் போதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மார்க்கம் நம்மிடத்திலே தரப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பெருமானார் சொல்கின்றார்கள். இன்றைய சமூகம் சந்திக்கின்ற எல்லா சோதனைகளுக்கும் காரணம் ஒழுக்கம் தவறி போனது. இந்த ஒழுக்கத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடியும், ஒழுக்கத்தை இங்கே பெற முடியும். இன்றைய துறையில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளையும் எடுத்துக்கொள்வோம். தமிழ் இருக்கிறது, ஆங்கிலம் இருக்கிறது, கணிதம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் போன்ற எல்லா துறை சார்ந்த எல்லா கல்வியும் இருக்கிறது என்று சொன்னால் அனைத்து கல்விகளும் என்ன போதிக்கிறது? இந்த மார்க்கம் என்ன போதிக்கிறது? இந்த உலகத்தில் ஒழுக்கத்தை சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் மதரசாக்கள் மட்டும்தான். ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரே கல்வி இந்த மார்க்க கல்வி மட்டும்தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலே ஒரு மனிதர் கொண்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே புகார் செய்கிறார், என் மகன் என்னை மதிப்பதில்லை, என் மகன் சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்க. மகனை கூப்பிட்டாங்க. இந்த மகனை கூப்பிட்டு, உங்க வாப்பா இந்த மாதிரி சொல்றா, நீ மதிக்கிறது இல்லையா? அப்போ அந்த மகன் ஹஜ்ரத் உமர் அவர்களை திருப்பி கேட்கிறார். கேட்டதுக்கு பதில் சொல்லாம திருப்பி கேள்வி கேட்கிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, ஒரு தந்தை என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னன்னு கேட்டார். குழந்தை பிறந்தா நல்ல பேர் வைக்கணும், இரண்டாவது சிறந்த தாயை தேர்ந்தெடுக்கணும், மூணாவது ஒழுக்கத்தை போதிக்கணும் சொல்லும்போது இந்த மூணுமே இவர் எனக்கு செய்யவில்லை என்று அந்த மகன் கூறி, எனக்கு நல்ல பேர் வைக்கல, எனக்கு வச்ச பேர் ஒரு கேவலமான பேர், நானே சொல்ல முடியாது. சிறந்த தாயை எனக்கு தேர்ந்தெடுக்கவில்லை, இவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், ஆனால் என் தாய் நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தந்தை இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது, தாய் மஜூசியாக இருக்கும் பொழுது எனக்கு அதையும் இவர் செய்யவில்லை. மிக முக்கியமாக எனக்கு சிறந்த கல்வியை, ஒழுக்கத்தை அவர் சொல்லித் தரவில்லை என்று சொன்னபோது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள். நாம் யார் என்று சொல்கின்றார்கள்? ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு அழகான பெயரை வைக்கவில்லை என்றால், சிறந்த ஒரு கணவன் சிறந்த ஒரு பிள்ளைக்கு சிறந்த தாயை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால், தன் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்ல தவறிவிட்டால் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ உன் பிள்ளைக்கு அநீதம் இழைத்து விட்டாய் என்று சொன்னார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அநீதம் இழைத்து விட்டோம், அநியாயம் செய்து விட்டோம் என்ற வார்த்தையை சொல்கின்றார்கள் என்றால், இன்றைய சமூகத்திற்கு ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம், அதன் பேணுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கல்வி என்பது அது கிடைக்கக்கூடிய விதம் இருக்கிறது. இந்த கல்வியை பெறுவதற்கென்று இந்த மார்க்க கல்வியும் இந்த மதரசாக்களும் நமக்கு கிடைத்த வரலாறுகளை நாம் கொஞ்சம் முன்னோக்கி பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் இந்த கல்வி புறப்பட்டு வந்தது? கல்வி சாதாரணமாக நம்மை வந்து சேரவில்லை. இந்த மார்க்க கல்வியும் மதரசாக்களும் மிக குறைந்த ஒரு ஆர்வத்தில் பார்க்கப்படும். ஒரு சில இடங்களில் ஏராளமாக பார்க்கப்படும், ஒரு சில இடங்களில் அதற்கு கண்ணிய குறைவாக பார்க்கப்படுவது. முன்பு வாழ்ந்த சமுதாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் தொட்டிருந்து சஹாபாக்கள் காலம் வரை, இமாம்கள் காலம் வரை இந்த கல்வி புறப்பட்டு வந்த பாதையை நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுது சாதாரணமாக இன்றைய மதரசாக்கள் நமக்கு இங்கே உருவாகி விடவில்லை. மதரசாக்கள் உருவாக்குவதற்காக நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்மை போன நிறைய பெற்றோர்கள் நிறைய தியாகம் செய்திருக்கின்றார். ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு கிலாஃபத் ஆட்சி முடிகிறது. கிலாஃபத் ஆட்சி முடிந்த பிறகு ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டிலே உமர் இப்னு அப்துல் அசீஸ், மர்வான், இப்படி போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் வாழ்ந்த காலம் அது. அந்த காலத்தில் ஒரு மாமனிதர் இருந்தார்.
அவருடைய பெயர் அபூ ரபியா. அந்த அபூ ரபியா போருக்கு செல்வதற்காக தன் மனைவியிடத்திலே 3000 தீனாரை கொடுக்கிறார். மனைவி கர்ப்பமாக இருக்கின்றார்கள். மனைவி நிறைமாத கர்ப்பிணி. நிறைமாத கர்ப்பிணியை விட்டுவிட்டு போர்க்களத்திற்கு செல்கிறேன் என்று மனைவிடத்தில் 3000 தீனாரை கொடுத்துவிட்டு புறப்பட்டு போகிறார். அவர் திரும்பி வந்த போது 27 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் ஊருக்கு வருகிறார். போர்க்களத்திற்கு போன மாமனிதர் மிகப்பெரிய ஒரு இளைஞர். அவர் இந்த சரீரத்திற்காக புறப்பட்டு போன மனிதர் 27 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் ஊருக்குள்ளே வந்தார். ஊருக்குள் வந்து தன் வீட்டில் முன்னால் குதிரையை நிறுத்தினார். கையில் ஈட்டியோடு இறங்கினார். வீட்டின் உள்ளே இருந்து ஒரு மனிதன் வந்தான். யார்? என் வீட்டை இடிக்க வந்திருக்கிறாய்? அவனை பார்த்து கேட்கிறான். கையில் ஈட்டியை பார்த்தவுடன் நம் வீட்டை தகர்க்க வந்திருக்கிறார் என்று நினைத்து என் வீட்டை இடிக்க வந்தாயா என்று கேட்ட போது, நீ யார்? அவர் கேட்கிறார். நீ யாருப்பா? ஏன் வீட்டுக்குள்ள வர? இது ஏன் வீடு? இது என்ன ஏன் வீடு? இருவருக்கும் வாக்குவாதம் முற்றுகிறது. அங்கே ஊர் திரளுகிறது. ஊரை ஒண்ணு பிடிச்சு சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்து ஒரு பெண் ஓடி வருகிறாள். அந்த பெண் ஓடி வந்து தன் கணவனை பார்த்து விட்டு அந்த சந்தோஷத்தில் ஊர் மக்களை பார்த்து சொல்கிறார், இவர்தான் என் கணவர், இவர் என் மகனா, தயவு செய்து நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கணவனை கட்டி அழைத்து முசாபாக செய்துவிட்டு வீட்டின் உள்ளே அழைத்து செல்கிறார். அந்த கணவன் வீட்டின் உள்ளே வந்து பேசினார். நான் கொடுத்த 3000 திரகத்தை தீனாரை எனக்கு திருப்பி கொடு வேண்டும் என்று சொன்ன போது அந்த பெண்மணி அழகாக சொன்னார்கள், அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன், நான் பிறகு தருகிறேன், நீங்கள் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது விட்டு வாருங்கள் என்று அந்த மனைவி சொல்கிறார். அந்த அபூ ரபியா மனைவி பேசினார்கள், நம்முடைய தாய்மார்களுக்கு இதில் ஒரு செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் 27 ஆண்டுகள் கழித்து வந்த பிறகு தொழுகை நேரம் வந்தவுடன் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு துரத்திய சமுதாயத்தில் வந்தவர்கள் தான் நாம். இன்னைக்கு 1 வருஷம் வெளிநாடு போட்டு வைத்தா 1 வருஷம் கணவர் வெளிநாடு போய் வந்தாங்க. வாசல்ல வந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருக்கு, வெளியே வாமா, வெளியே வாப்பா, மாமா வந்திருக்காங்க, பச்சா வந்திருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய நேரம் கிடையாது. ரூமை விட்டு கூட வெளியே வரக்கூடிய நேரம் இல்லை. 1 ஆண்டு காலம் கணவன் மனைவி சந்திக்காத கணவன் மனைவிமார்கள், தங்களை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய இந்த கணவன் மனைவிமார்கள் வரலாற்றில் சொல்லப்படுகின்ற செய்தியை கவனிக்க வேண்டும். 27 ஆண்டுகள் கழித்து வந்த கணவன் வீட்டிற்குள் வந்த உடனே பாங்கு சத்தம் கேட்கிறது. அந்த மனைவி பேசினால், பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது விட்டு வாருங்கள், உங்க 3000 எடுத்து தரேன். இன்னும் பள்ளிக்கு போனார். பள்ளிவாசலுக்கு பார்க்கும் பொழுது கம்பீரமான தோற்றத்தோடு, அழகிய குரல்களோடு, ஒரு மிகப்பெரிய தலப்பாகையோடு அங்கே ஒரு இமாம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். இமாம் யார் என்று விசாரித்த போது, இந்த இமாம் ரபியாவின் மகன் என்று சொன்ன போது ஆழ்ந்த கண்ணீர் வடிக்கிறார். தான் புறப்பட்ட போது தன் மனைவி கருவி சுமந்த தன் மகன் இன்று மிகப்பெரிய இமாமாக இருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட போது அவருக்கு பெருமிதம் தாங்க முடியவில்லை, அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மகனை கட்டி அணைத்து முசாபா செய்து முத்தமிட்டு விட்டு வீட்டிற்கு ஓடோடி வந்தார். மனைவியை பாராட்டி பேசினார். மனைவியிடத்தில் நடந்ததை சொன்னார். நான் நம் பிள்ளையை பார்த்தேன், என் பிள்ளை பெற்றிருக்கின்ற அந்தஸ்தை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், உன்னை பாராட்டுகிறேன் என்று அந்த கணவன் மனைவியை பார்த்து பேசிய போது அந்த மனைவி பேசினார்கள், இப்போது சொல்லுங்கள், உங்கள் பிள்ளையுடைய அந்தஸ்தும் இந்த ஆளுமையும் வேண்டுமா? 3000 தீனார் வேண்டுமான்னு கேட்டாங்க. நீங்க கொடுத்த 3000 தீனார் வேண்டுமா? இல்லை, இந்த பிள்ளையோட அந்தஸ்தும் இந்த பதவியோ இந்த ஆளுமை வேண்டுமா என்று கேட்கும் பொழுது எனக்கு 3000 தீனார் தேவை கிடையாது, என் பிள்ளைக்கு இந்த ஆளும் என்ற இந்த அந்தஸ்து தான் வேண்டும் என்று அந்த கணவன் சொல்லும் போது அந்த மனைவி பேசினால், என் பிள்ளையின் கல்விக்காக, என் பிள்ளையை ஆலிமாக உருவாக்குவதற்காக நான் 3000 தீனாரை செலவு செய்துவிட்டேன் என்று சொன்ன போது, நீ சரியான முறையில் நடந்து கொண்டாய், சரியான முறையிலே செலவு செய்தாய் என்று அந்த அபீ ரபியா மனைவியை பாராட்டினார். இந்த செய்தியை பார்க்கும்போது ஒரு ஆளுமை உருவாக்குவதற்கு
இத்தனாயிரம் தீனார்களை செலவு செய்து அன்றைய மதரசாக்கள் உருவாக்கப்பட்டது, ஆய்வுகள் உருவாக்கப்பட்டார்கள். மார்க்க கல்விக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்கள் செலவு செய்யப்பட்டுதான் இந்த மதரசாக்கள் உருவாகின்றன. எவ்வளவு எளிமையா கிடைச்சிருக்கு, ஒரு செலவில்லாமல் மார்க்க கல்வி சுலபமாக கிடைக்கும் பொழுது எளிதாக கிடைப்பதால் தான் அதன் மகத்துவம் தெரியவில்லை. இன்னைக்கு எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் 50,000 வரை பணம் கட்டக்கூடிய பெற்றோர்கள், 50,000 வரை பணம் கட்டக்கூடிய பெற்றோர்கள் மற்ற மதரசாவில் ஓதுவதற்காக, மதரசாவில் ஆய்வுகளுக்காக ஓதுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் எத்தனை லட்சங்கள் செலவழித்தார்கள் என்ற செய்தியை கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். மார்க்க கல்வியின் அவசியம் அவர்கள் உணர்ந்தார்கள், மார்க்க கல்வியின் தேவையை உணர்ந்தார்கள். இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இந்த சமூகத்தில் மதரசாவில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்ததின் காரணமாக தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மார்க்க கல்விக்காக செலவு செய்தார். அன்றைய காலம் ஆலிம்கள் என்று சொன்னால் அந்த ஆலிம்களை பார்ப்பதற்கே ஒரு பெரிய ஒரு தோரணை. எப்படிப்பட்ட தோரணை என்று சொன்னால், ஆலிம்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆலிம்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அன்றைய காலத்திலே வீதியிலே ஆலிம்கள் வரும்போது குதிரையிலே வருவார். குதிரையில வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு அப்பா நீளமா போட்டுக்கிட்டு எல்லா தலப்பான கட்டிக்கிட்டு ஆலிம்கள் அப்படியே வரம் வருவார். அது தனி அடையாளம். அன்றைய சமூகம் ஆலிம்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அடையாளம். இன்னைக்கு அஜித் புதுசா வண்டி வாங்கிட்டாலே போதும், மேடைகளையும் பார்க்கிற சமூகம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அஜித் வண்டி வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரு காலம் இருந்தது, ஆலிம்களை மிகப்பெரிய ஆடைகள் உடுத்தி திறப்பாகையோடு வீதியிலே குதிரையில் பலம் வரக்கூடிய காட்சியை வைத்திருந்த காலம் இருந்தது. இப்படிப்பட்ட காலத்துல அன்றைய மன்னருடைய மகன், அவர் பேர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு பின்னாடி ஒரு காலத்துல மிகப்பெரிய மார்க் அறிஞர் இளைஞர்கள் கூட அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. 4 நிமிஷம் அந்த குதிரையில ஊர்வலம் போற மாதிரி நம்மளும் பொண்ணு ஒரு ஆசை விட்டு பாப்பாட்ட சொன்னார். பாப்பா நாட்டு அரசர், சரி ஒரு நாள் தானே போயிட்டு வாப்பாட்ட. இவர் நல்ல ஒரு நீண்ட அப்பாவை போட்டுக்கிட்டு நல்ல கலப்பாவை கட்டிக்கிட்டு குதிரையில கம்பீரமா ஊர் முழுக்க அப்படியே சுத்தி வராது. மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, ஒரு புதிய ஆள் வந்திருக்கிறாங்க. வர வழியில ஒரு வயதான மூதாட்டி கையை காட்டி நிறுத்தினாங்க. என்ன வழக்கம்னா, ஆளுங்கள் வரும்போது மக்கள் மார்க்க சட்டத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, அப்படி நிறுத்திடுவாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, நிறுத்துப்பா, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பெண்கள் மாதவிடாய் காலத்துல எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. இந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவர் பதட்டம் ஆயிட்டார். இவர் ஆலிம் மாதிரி வேஷம் போட்டு ஒரு பார்வைக்காக வந்திருக்கிறார். மார்க்க சட்டம் கேட்ட உடனே அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நம்ம உண்மையை சொல்லிட்டாரு, நான் அலிம்சா கிடையாதுமா, அலிம்சா மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால நான் குதிரையில வந்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அந்த அம்மா நகைச்சுவையா சொல்லிட்டு போறாங்க. ஓஹோ, ஒரு கழுத மேல இன்னொரு கழுத உட்கார்ந்து இருக்கா, போகணும்னு நினைச்சாங்க. ஒரு கழுத மேல இன்னொரு கழுத உட்கார்ந்து இருக்கா, சரி போங்க அப்படின்னு. அப்ப மார்க்க கல்வி என்பது, மார்க்கத்தை படித்தவர்களுக்கு என்பது அடையாளம் அவர்களுடைய இல்மு மட்டும்தான், அவர்கள் கற்றிருக்கின்ற கல்வி மட்டும்தான் அடையாளம். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் பேசக்கூடிய குர்ஆன் சட்டங்கள் மட்டும்தான் அடையாளம். குர்ஆன் மட்டும்தான் வேண்டும், ஹதீஸ் மட்டும்தான் வேண்டும், பிள்ளை மார்க்கத்தை மட்டும் கற்றால் போதும் என்ற உணர்வாண்டு இருந்ததின் காரணமாக லட்சக்கணக்கான ஆலிம் பெருமக்கள் உருவாக்கினார்கள். இமாம்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்கள். அதன் காரணமாகத்தான், அவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாகத்தான் யாரும் ஒரு மகானின் மேலையின், ஒரு ஆசானின், ஒரு ஆலிம் பெருமை துவாவின் காரணத்தால் தான் இன்றைய தினம் நம்முடைய பள்ளியில் மதரசா நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய துவா முக்கிய காரணம், அவர்கள் செய்த தியாகத்திலே இருக்கிறது. ஆகையால் நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இந்த சமூகம் சந்தித்திருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆனில் பதில் இருக்கிறது, குர்ஆனில் தீர்வு இருக்கிறது. எந்த சட்டத்திலேயும் எந்த கல்வியிலேயும் ஒழுக்கம் போதிக்கப்படுவது கிடையாது. ஒழுக்கம் முக்கியம். ஏன் ஒழுக்கம் முக்கியம்? ஏன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும்? திருக்குர்ஆனின் கட்டளைகளுக்கு நம்முடைய பெண் மக்கள் வரம்பு மீறியதன் காரணமாக சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி 6 மாசத்துல ஒரு பெண் பிள்ளை விதவையா வீட்டுல உட்காந்து, ஒரு பெண் பிள்ளை 6 மாசம் கல்யாணம் ஆகி 4 மாசம் கூட கணவனோட வாழ,
இன்னைக்கு வீட்டுல வித்யா உட்கார்ந்து ஊர் பேர்லாம் சொல்ல முடியாது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த பெண் ஒரு பாவம் அறியாமல், எந்த ஒரு தவறும் செய்யாமல் இன்னைக்கு மோசமான ஒரு செயலை இருக்கு. தயவு செய்து தாய்மார்களே, பெற்றோர்களே, நம் பிள்ளைகளை நாம் பாதுகாப்பாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அவசியமான அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும் செல்போன்களை பயன்படுத்துவோம். இன்னைக்கு மோசமான ஒரு செய்தி இருக்கிறது. சமீபத்தில் வேலூர்ல இருக்கிற பெண் இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க இந்த செல்போனை வந்து பெண்களுக்கு குறிப்பா சொல்றாங்க, செல்போனை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்க, எதை வேணாலும் பாருங்க, தயவு செய்து இந்த இன்ஸ்டாகிராம் என்ற செயலை பயன்படுத்தாதீங்க, அது மோசமான செய்தி. அந்த செயலியை வச்சு நம்மளை எப்படி சீரழிக்க முடியும் என்ற விழிப்புணர்வோடு கடந்த மாதத்திலே வேலூரை சேர்ந்த ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார். அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் என்ற மோசமான செயல், அந்த பொருள் எந்த பாவமும் அறியல. சும்மா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள தன்னுடைய ஒரே ஒரு போட்டோவை ஷேர் பண்ற. அந்த போட்டோவை ஷேர் பண்ற அந்த போட்டோ இன்றைய சமூகத்தை சீரழிப்பதற்காகவே காத்துக் கொண்டிருக்கின்ற சங்கிகளைச் சேர்ந்த ஒரு ஒருவன் அந்த போட்டோவை டவுன்லோட் செய்தான். அந்த போட்டோவை டவுன்லோட் செய்து அந்த பெண்ணின் போட்டோவோடு தன் போட்டோவை இணைத்தான். ஒரு கட்டத்திலே கண்ணியமான முறையிலே அந்த பெண்ணின் போட்டோவோடு இணைத்தான். விஷயம் பெருசாக இல்லை. சில நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கிளாமராக அந்த பெண்ணின் போட்டோவை தன் போட்டோவோடு இணைத்தான். இது எல்லாம் இருக்கிறது. நம்முடைய ஒரு இமேஜ் ஆடை இல்லாமல் கூட காட்டக்கூடிய ஒரு சூழ்ச்சிகள் வந்திருக்கிறது, ஒரு டெக்னிக்கல் வந்திருக்கிறது. இது எல்லா சோதனைகளும், எல்லா கில்லாடித்தனங்களும், எல்லா சீரழிப்பு தன்மைகளும் அந்த இன்ஸ்டாவில் செய்யப்பட்டதன் காரணமாக, தன் நண்பருக்காக, தன் தோழிக்கு ஒரு இமேஜை அனுப்பியதன் காரணமாக ஒரு பெண் என்று வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார் என்று சொன்னால் பெண் பிள்ளைகளின் விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்து. எந்த பாவம் அறியாத பெண்கள் கூட இந்த அநியாயமாக சூழ்ச்சியால் இந்த தவிர்க்கப்பட்டு வாழ்க்கை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் சொன்ன ஒழுக்கம் இங்கே போதிக்கப்படவில்லை. தவறுதல் ஜாகிரத்தில் கூட அல்லாஹ் தூக்குவானிலே சொல்கின்றான், நீங்கள் அறியாமை கால பெண்களை போன்று வீட்டை விட்டு வெளியே செல்லாதீர்கள், வீட்டை விட்டு வெளியே செல்லாதீர்கள், முடிந்தால் வீட்டிலேயே தங்கியிருங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான், நீங்கள் குறைந்து வந்து பேசுகிறார்கள். யாரிடத்திலும் பெண்களே நீங்கள் குறைந்து பேசுகிறார்கள், அது மிகப்பெரிய ஆபத்து என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் குறைந்து பேசக்கூடாது, முறைகளை வெளியே சொல்லக்கூடாது, ஆடைகள் கண்ணியமாக இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது. இப்படி செல்வதன் காரணமாக நம்முடைய பெண் மக்கள் சூழ்ச்சிக்கு ஆக்கப்படுகின்றார்கள். இந்த ஒழுக்கத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்தியை சொல்லித் தந்திருக்கிறார்கள். பெண்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தில் முயற்சி எடுத்து வெற்றி கண்ட ஒரே தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும். இதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், இன்னமா பிஸ்து நான் ஒழுக்கத்தை தான் சொல்ல வந்திருக்கிறேன் என்ற இந்த செய்தி இருக்கிறது. இந்த ஒழுக்கம் என்பது மதரசாக்களில் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்படும், மார்க்க கல்வியில் மட்டும்தான் சொல்லப்படும். அதை விட்டுவிட்டு காலையில 9 மணிக்கு அனுப்புற புள்ளிய சாயங்காலம் 6 மணி, கிட்டத்தட்ட 11 மணி நேரம், 10 மணி நேரம் இந்த உலகத்தை கற்க பிள்ளைகளை தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்களை நான் ஆரம்பத்தில் சொன்ன வரலாறு முடியலை. அந்த அம்மா கேட்டுச்சுல்ல, நான் அஹிம்சா கிடையாது, சும்மா ஊர்வலமா சொல்லும் பொழுது அன்று வெற்றி தலை புரிந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த கிழவி சொன்னதை கேட்டு, ஒரு கழுதை இன்னொரு கழுதை மேல போறான்னு சொன்னதை கேட்டு வெற்றி தலைந்த அந்த மன்னன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்படியே தந்தையிடத்தில் சென்றார். தந்தையிடத்தில் சென்று நான் மார்க்கத்தை படிக்க வேண்டும், நான் ஆலிமாக உருவாக வேண்டும் என்று தந்தையிடத்தில் சென்று அவர் சொல்கிறார்.
சரி போய் ஓதிட்டு வா. அதன் பிறகு அந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் 21 ஆண்டு காலங்கள் மார்க்க கல்வியை கற்றுவிட்டு அதன் பின்னால் சமூகத்திற்கு பெரிய ஆலிமாக உருவத்தை என்று வந்தார் என்பது வரலாற்று. அப்ப அன்றைய ஆலிம்கள் 21 ஆண்டுகள் ஓதினால்தான் ஒரு ஆலிமாக முடியும். செய்தனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் 41 வருடங்கள் மார்க்க கல்வியை கற்றுவிட்டு தான் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஆலிமாக வருகை தந்தார்கள். காலையில் 45 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. மார்க்க கல்வியை படிப்பதற்கு, மார்க்கத்தை குர்ஆனை கற்பதற்கு காலையில் 1 மணி நேரம் போதும் என்று சொன்னால் மிகப்பெரிய தவறு. உலக கல்விக்கு நாம் கொடுக்கின்ற 10 மணி நேரம் போதும் என்று சொன்னால் 10 20 மணி நேரம் கொடுத்தாலும் கூட நம்முடைய மார்க்கத்தை நாம் படித்து முடித்து விட முடியாது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கம் போதிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்தியதன் காரணமாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கருத்து சொல்றாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது 3ஆவதா நீங்க உள்ள போகும். எப்படிங்க? இது எங்கேயாவது சொல்லி கொடுத்துருக்காங்க? 2 பேர் தனியா பேசிட்டு இருக்கும் பொழுது 3ஆவது அனுமதி இல்லாம உள்ள போகும். இந்த சமூகத்தின் கண்ணியம் எப்படி காக்கப்படுகிறது பாருங்கள். அதே போல் 3 நபர்கள் ஒன்றாக இருக்கும் போது 2 நபர்கள் தனியாக காதில் குசு குசு என்று பேசக்கூடாது. என்ன நடக்கும்? 2 பேர் ஏதாவது ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தால் 3ஆவது நபர் நுழைந்தால் அது பிரச்சனையாக இருக்கும். அப்போ 3 பேர்கள் இருக்கும் பொழுது 2 பேர் மட்டும் குசு குசு என்று பேசினால் அவர் மனதிலே ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் தோன்றிவிடும். இந்த சமூகம் ஒழுக்கம் கற்பிக்கப்படுவதற்கு எந்த இடத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்திருக்கின்றார்கள் நன்றாக கற்பிக்க வேண்டும். இந்த கல்வி எங்கே சொல்லித் தரப்படும்? இந்த ஹதீஸ் எங்கே கற்பிக்கப்படும்? தமிழ் பாடத்திலா இல்ல ஆங்கில பாடத்திலா? சமீபத்தில் ஒரு வரலாற்று ஒரு செய்தி படிச்சேன். என்ன செய்தினா, ஒரு தலை சிறந்த டாக்டர், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர், அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்டே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் கூட 1 மாசம் முன்னாடி கிடைக்கும். அப்படி ஒரு டாக்டர். இளைஞர்கள் கவனிக்கல. அந்த டாக்டர் கிட்ட ஒரு அப்பா அம்மா நான் பிள்ளை அழைச்சிட்டு போறேன். என்ன பிரச்சனை? அந்த பையன் எப்பவுமே மது அருள் படுத்த முடியவன். மது அருந்தி அருந்தி குடல் புண்ணாகி லிவர் கெட்டு போய் மருத்துவரிடத்திலே வருகின்றார்கள். மருத்துவர் சோதனை செய்துவிட்டு மருந்து அளித்துவிட்டு மருத்துவர் சொன்ன வார்த்தை, இனி நீ குடிக்க கூடாது, நீ குடித்தால் உடம்பு தாங்காது, உயிர் ஆபத்து வந்துவிடும். சரி வந்தாச்சு. அந்த பையன் குடிக்கல, நல்லபடியா ஆயிடுச்சு. சில நாட்கள் சென்றது. அந்த பெற்றோர்கள் வேறு ஒரு விசேஷத்திற்கு சென்றுவிட்டு வீதியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் தனிச்சையாக கார் ஓட்டி வந்து மரத்தில் மோதி விபத்தாக கிடைக்கிறான். அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே சேர்க்கின்றார். மது போதையில வாகனத்தை ஓட்டி மரத்தில் மோதி அவர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அங்கே போய் பார்க்கிறாங்க. நம்ம பையனுக்கு எந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணாலும் அந்த டாக்டரை பிடிச்சிட்டு நீங்க ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில போட்டு குடிக்கிறது தப்பு என்று சொன்ன அந்த மருத்துவத்தை குடிக்கிறார் என்று சொன்னால் அந்த மருத்துவ படிப்பு அவருக்கு ஏன் அது கெட்ட பழக்கம் என்று உணர்த்தவில்லை. இன்னொருத்தர் குடிக்காதுன்னு சொன்ன மருத்துவருக்கு அந்த மருத்துவ படிப்பு அவருக்கு ஏன் அது குற்றம் என்று உணர்த்தவில்லை. அப்ப இதுக்கு பணம் சம்பாதிக்க மட்டும்தான் அந்த படிப்பெல்லாம் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் உதவும், கண்ணியமாக வாழ உதவாது. அதையும் தாண்டி இஸ்லாம் ஒழுக்கத்திலே கூடுதல் கவனம் செலுத்தும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் தெரியுமா? இந்த மொத்த வருஷாவும் மார்க்க கல்வியும் எங்கே நிற்கிறது தெரியுமா? இன்னைக்கு பயாலஜி குரூப் இருக்கு, சுவாலஜி குரூப் இருக்கு, உடலை பாட்டா பிரிச்சு
முடிச்சு மருத்துவ படிப்புல நிறைய பயிற்சி எடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்தா இந்த மருந்தை போடணும், இந்த ஊசியை போடணும், பயிற்சி முடிக்கிறாங்க. அந்த மருத்துவ படிப்பு என்பது ஆக உயர்ந்த படிப்பு. மருத்துவ படிப்பு என்பது ஒரு பிரச்சனை வந்தால் தீர்வு என்ன என்பதை சொல்லி தருகிறது. சரியா? காய்ச்சல் வந்தா என்ன செய்யணும், தலைவலி வந்தா என்ன செய்யணும், ஜுரம் வந்தா என்ன செய்யணும், இதுதான் சொல்லி தருகிறது மருத்துவ படிப்பு. ஆனால் மதரசாக்கள் என்ன சொல்லி தருகிறது? காய்ச்சல் வராமல் இருப்பதற்கு பெருமானார் என்ன சொல்கின்றார்கள்? கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருப்பதற்கு பெருமானார் என்ன சொல்கின்றார்கள்? ஒரு மனிதனுக்கு தீய சக்தி நோய்கள் வராமல் இருப்பதற்கு பெருமானார் என்ன சொல்கின்றார்கள்? மதுவை பெருமானார் தடை செய்திருக்கின்றார்கள். மது குடித்த பிறகு அந்த பிரச்சனையை மருத்துவ படிப்பு சரி செய்யும் என்று சொன்னால் மது குடிக்காமல் தடுக்கக்கூடியது மார்க்க கல்வி. பிரச்சனை கைகளுக்கு மீறி நோய் கையை மீறி போகும் பொழுது அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய கல்வி மருத்துவ கல்வி என்று சொன்னால் பிரச்சனையே வராமல் உங்களுக்கு வழியை சொல்லக்கூடியது மார்க்க கல்வி. மது அருந்தினால் பிரச்சனை வரும், விபச்சாரம் செய்தால் பிரச்சனை வரும், உடல்நிலை வியாதி வரும், நகை பிடித்தால் வியாதி வரும். வியாதி வந்தால் அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய கல்விகள் உலக கல்வி என்று சொன்னால், வியாதி வராமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய மாமருந்து மார்க்க கல்வி என்றால் அது மிகையான கல்வி. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உலகத்தை பார்த்து நாம் அப்படியே நிகழ்ச்சி போறோம்னா, உலகத்தை பார்த்து பிரம்மாண்டமா, ஆஹா அந்த பையன் அவ்வளவு சூப்பரா சம்பாதிக்கிறானா, அவன் சூப்பரா வீடு கட்டிட்டானா, உங்கள் கண்ணுக்கு தெரிவதை பார்த்து நீங்கள் இப்படி பேராசைப்படாதீர்கள். அந்த ஆயத்தின் அடுத்த அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கின்றான், வழக்கது ஆத்தைனாக சபான்பினர் மகானிகள் குர்ஆன் அதை உங்களுக்கு நாம் தொடர்ந்து ஓதக்கூடிய 7 வசனங்களையும் குர்ஆனை கண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அல்ஹம்து சூராவின் மதிப்பை நாம் உணர்வோம். அல்ஹம்து சூராவை மட்டும் அல்லாஹ் குறிச்சி சொல்கின்றான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்ஹம்து சூராவிற்கு ஃபாத்திஹா ஒரு பேர் பிரார்த்தனை. அந்த அல்ஹம்து சூரா ஓதிக்கிட்டே இருந்தா நம்முடைய எல்லா தேவையும் நிறைவேறும். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இன்னொன்று பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ஷாஃபி என்ற ஒரு பெயர் இருக்கிறது, நிவாரணம் தரக்கூடியது. நிவாரணம் தரக்கூடியது. அல்ஹம்து சூராவை தொடர்ச்சியாக ஓதக்கூடிய எந்த வீட்டிலும் தீராத நோய் வரப்போவது கிடையாது, வரவும் வராது. எந்த வீட்டில் அல்ஹம்து சூரா அதிகமாக ஓதப்படுமோ அது மிகப்பெரிய நோய் நிவாரணம். ரசூலுல்லாஹுடைய காலம் சஹாபாக்கள் பிரயாணத்துக்கு போயிட்டு வரும் பொழுது வழியில ஒரு மன்னருக்கு பெரிய வியாதி, எல்லா மருத்துவரும் கை விரிச்சிட்டாங்க. அப்ப இந்த வியாபார கூட்டம் வருது, அந்த மன்னர் கூப்பிட்டு வராது, எங்க மன்னருக்கு உடம்பு சரியில்லை, என்ன வியாதின்னு தெரியல, எவ்வளவு வைத்தியம் பார்த்துட்டேன்னு சொல்லும் பொழுது, அப்படியா நாங்க சரி பண்றோம்னு சொல்லி இந்த சஹாபி போய் ஓய்வுக்கு வந்தாரு. மன்னர் எந்திரிச்சிட்டார். அந்த மன்னர் கொடுத்த அன்பளிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் கொடுங்கள், நானும் சாப்பிடுவேன் என்று சொன்னார். அப்போதுதான் என்னப்பா இந்த உலகத்திலே எந்த வைத்தியரை தீர்க்க முடியாத தீயை தீர்த்திருக்கேன்னு சொன்னாக்கா, அப்படி என்னப்பா நீ செஞ்சு யாரும் சொல்லலாம், ஒண்ணுமே கிடையாது, நீங்க சொல்லிக் கொடுத்த அன்பு சூறாவை ஓதி விட்டு வந்தேன். சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்பு மகத்துவம் வாய்ந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த எல்லா விடயங்களும் எல்லா சொற்களும் நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வே தவிர எதுவும் பிரச்சனை கிடையாது. எது கிடைக்கிறது? பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்பாமல் இருப்பதற்கு நம்ம எது கிடைக்கிறது? நம்ம ஏன் ஆட்சியப்படுத்துகிறது? தாய்மார்கள் யோசிக்கிறது. நம் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய தியாகத்தை நின்று பாருங்களே. இந்த பள்ளிக்கூடம் அனுப்புவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட சிரமங்களை பாருங்களே. இந்த பட்ட படிப்பிற்காக, இந்த உலக கல்விக்காக, பிள்ளைகளுக்காக இரவு தூக்கம் இல்லாமல் பொருளாதாரத்தை செலவு செய்து கண்விழித்து அந்த பிள்ளைகளை உருவாக்கி இந்த சமூகத்திலே 90% சொல்கிறேன், இந்த சமூகத்திலே 90% தன் பிள்ளைகளுக்கு உலக கல்வியை கற்றுக் கொடுத்து பட்ட படிப்புகளை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளை உருவாக்கி நிறைய பெற்றோர்கள் அனாதையாக இருக்கின்றார்கள். என் பிள்ளை என்னை பார்ப்பது கிடையாது. காரணம் என்ன? உலகத்தில் பெற்றோர்களை கவனிக்காமல் பிள்ளைகள் என்று சீர்கட்டு போனார்கள் என்றால் உலக கல்வியை மட்டுமே புகுத்தி அந்த பெற்றோர்கள் இன்று யோசிக்கிறார்கள், என்
பிள்ளைக்கு நான் மார்க்கத்தை சொல்ல தவறியதன் காரணமாக, பெற்றோர்களை எப்படி கண்டிப்படுத்த வேண்டும் என்ற ஒழுக்கம் அவனுக்கு தெரியாமல் போனதன் காரணமாக நான் கஷ்டப்படுகிறேன். அந்த பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கம், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பற்றி அந்த ஒழுக்கத்தை நான் சொல்ல கொடுக்க தவறியதன் காரணமாக என் பிள்ளை என்னை பராமரிக்கவில்லை, நான் அனாதையாக இருக்கிறேன் என்று இந்த ஆதங்கத்தை வாழக்கூடிய பெற்றோர்களை நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதன் கண்ணியம் என்ன, அதன் பொறுப்பு என்ன என்ற ஒழுக்க முறைகளை சொல்லிக் கொடுப்பது முதல்சார்கள் மட்டும்தான். வேறு எங்கும் சொல்லித் தரப் போகிறாங்க. எங்கேயாவது எந்த ஸ்கூல்லையாவது இருக்கிறாங்க, ஹோம்ஒர்க் டெய்லி கொடுக்குறாங்க, அதுல பார்க்கலாமா? எங்காவது இருக்குதாங்க? பிள்ளைய கூட்டு கேளுங்க, ஏப்பா எனக்காவது வாசம் இருப்பான்னு சொல்லுங்க பிள்ளைகிட்ட. அழகா சொல்லுங்கள, ரப்பே அம்மா கமார பையானி சகீரா, இந்த ஒரு துவா போதும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக இப்படி துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்த துவா. அதுபோல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்க தவறியதன் காரணமாக, மார்க்கத்தை நாம் புகட்ட தவறியதன் காரணமாக இன்றைய பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகப்பெரிய சீரழிவை சந்தித்திருக்கின்றார். மிக முக்கியமாக இளைஞர்களிடத்தில் தொழுகை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 90% ஆண் மக்களிடத்தில் தொழுகை இல்லை. பெண் மக்கள் யோசிக்க வேண்டும், தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். வீடுகளில் தொழுகை இல்லை, வீடுகளில் குர்ஆனுடைய ஓட்டம் இல்லை. தன்னுடைய வீட்டிலே ஒரு இடத்தில், நன்றாக யோசித்து பாருங்களேன், நம்முடைய வீட்டில் ஒரு இடத்தில் ஒரு துளி அசுத்தமாக இருந்தால் என்ன செய்யும்? அதை தொடச்சி கூட்டி சுத்தம் பண்ணி கழுவி பலப்பண்ணி வச்சு கட்ட வேலை. தாய்மார்களே சிந்தியுங்கள், நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய பிள்ளைகள் மனதிலே குர்ஆனுடைய ஆயத்தில்லை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தையை சொன்னார்கள், கல்பைத்துல் ஹரம், எந்த உள்ளத்தில் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தாவது இல்லையோ பாழடைந்த வீட்டை போன்றது என்று பெருமானார் சொல்கிறார்கள். நம்முடைய உள்ளத்தை பார்த்து சொல்கிறார். பாழடைந்த வீடு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உள்ளம், அந்த உள்ளத்தில் குர்ஆன் இல்லையா, அல்லாஹ்வுடைய பெரிய பிள்ளைகள் உச்சரிக்கவில்லையா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத தெரியவில்லையா, தொழுகைக்கு வந்து தொழ தெரியவில்லையா, அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் மிகப்பெரிய பரிதாபம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று. ஆக இந்த சிறப்பான காலத்திலேயும் கூட, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அல்லாஹ் ஒரு சில இடங்களுக்கு தான் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறது. சமூக சீரழிவை விட்டும் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்கும், நம்முடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளால் உருவாக்கப்படுவதற்கும், இந்த சமூகத்திலே ஒரு சமுதாயத்தின் தூணாக ஒரு மஹல்லா ஜமாஅத் ஊன்றுகோலாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அவர்கள் முயற்சி தான் நம்முடைய பிள்ளைகள் இங்கே மேடை ஏறி குர்ஆனை ஓதி காண்பிக்கின்றார். இந்த விஷயத்தில் கூடுதல் பங்களிப்பு வேண்டும் பெற்றோர்கள். காலம் அவ்வளவு மோசமான காலம், நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளும் ஆபத்துகளும் ஏராளம். நம்முடைய பெண் பிள்ளைகளை ஈமானை விட்டு இருக்கக்கூடிய சக்திகள் நடமாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண் பிள்ளைகளை தீனை விட்டும் தட்டி வெளியேற்றக்கூடிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நிறைய இளைஞர்கள் மது போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கெட்ட சகவாசம். நாம் நம்முடைய பிள்ளைகள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலேயும் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டும். நீங்கள் நன்றாக தான் பெற்றிருந்தீர்கள், நாம் நன்றாக தான் வளர்த்தெடுத்தோம், எல்லாம் நம்முடைய கடமை. என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போது மட்டும் நல்ல பெண்ணாக பார்த்து கட்டணும் நினைக்கிறோமே. நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போது நல்ல ஆணாக பார்த்து பொறுக்க எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமே. 10-15 வயதில் நாம் செய்யாமல் விட்ட ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தன் பிள்ளை சேரக்கூடிய நண்பன் நல்லவனா என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். தன் பிள்ளை சேரக்கூடிய நண்பன் அவன் நல்லவனா என்பதை நான் பார்க்க தவறியதால் தான் நம்முடைய பிள்ளைகள் இன்று சீரழிவுக்கு, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி போனதன் காரணம் உங்கள் வளர்ப்பு அருமை, நீங்கள் பெற்றெடுத்த விடம் அருமை, நீங்கள் ஊட்டிய கல்வி அருமை என்று சொன்னால்
உங்கள் கோட்டை விட்டு அவன் வெளியே போகும்போது அவன் நண்பனாக தேர்ந்தெடுத்தவர்களை நீங்கள் கண்காணித்திருக்க வேண்டும். அவன் சிறந்தவனா நல்லவனா என்று அங்கே பெண்கள் நம்முடைய பெற்றோர்கள் கோட்டை விட்டதன் காரணமாக நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலும் பெருமானார் ஒழுக்கத்தை போதிக்கின்றார்கள். நல்ல நண்பனாக தேர்ந்தெடுத்தால் கூட நல்ல நண்பனை தேர்ந்தெடுங்கள். நல்ல நண்பன் என்பவன் கஸ்தூரிக்கு சமமான கஸ்தூரியை போன்றவன் இருக்கிறான். அவன் கிட்ட போன எப்படி கஸ்தூரி கிட்ட போனா கமகமன் மணக்குமோ அந்த மாதிரி நல்ல நண்பன் கிட்ட போனா நல்ல விஷயமா தெரியும். நண்பனை தேர்ந்தெடுக்கும் போது, வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது, கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது, பிள்ளைகளுக்கு கல்வியை தேர்ந்தெடுக்கும் போது எல்லாவற்றிலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை போதித்துதான் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஆயுதமாக மிகப்பெரிய மீடியான படத்தில் பெரும்பாலும் ஒப்படைத்த மீடியான மதரசாக்கள். மதரசாவில் நாம் சிறப்பாக பின்பற்ற வேண்டும். மதரசாவின் வளர்ச்சியை கொண்டு என் பிள்ளைகளுக்கு முழுக்க முழுக்க மார்க்கத்தை, குர்ஆன் ஹதீஸை பற்றி, இஸ்லாமிய அறிவுரை பற்றி நாம் எடுத்து சொல்வதும் கொடுப்பதும் நம்ம மீது கட்டாய கடமை என்பதை நாம் உணர வேண்டும், பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். ஆகவே எதிர்காலத்திலே சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் இந்த கல்வியை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்று இந்த அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் பின்னால் ஒரு சிறந்த ஆளுமைகள் உருவாக வேண்டும், சிறந்த மார்க்கம் தெரிந்த இளைஞர்கள் உருவாக வேண்டும், சிறந்த மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பெருந்தலைகள் ஆளுமைகள் உருவாக வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் சேர்ந்து சொல்கின்றேன், நம்முடைய இளைஞர்கள் விஷயத்திலே, பெண் மக்கள் விஷயத்திலே, பிள்ளைகள் விஷயத்திலே தொழுகையை கையில் எடுப்பதற்கான முயற்சியை நாம் அவசியம் செய்ய வேண்டும். தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகளை தொழுவதற்கு கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்பும். தொழுகையை பெற்றவர்களுக்கு ஆர்வம் உண்டு. உங்கள் பிள்ளை 5 நேரம் ஒரு நாள் ஒரு தடவை 5 நேரம் தொழுதால் போதும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கபருக்கு போகும்போது நாம் எதுவுமே செய்யாவிட்டாலும் கூட நம்முடைய கபரில் வந்து பெருமானார் சொன்ன வார்த்தை இது, உன் பொருளை செஞ்ச துவாவும் கூட வரும். நாம செஞ்ச பாவங்களுக்காக, நாமுடைய செய்த அநியாயங்களுக்காக நம்முடைய கபரு தண்டிப்பதாக அல்லாஹ் தீர்ப்பு செய்திருந்தால், நாம் கெட்டவர் என்று அல்லாஹ் தீர்ப்பு செய்திருந்தால், இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா அந்த தண்டனை விட்டு காப்பாற்றும் என்று பெருமானார் சொல்லி தந்த வாக்குறுதி. சொர்க்கத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், சொர்க்கத்தில் இருக்கிறார். அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறார். ஏதோ கொஞ்சம் நன்மை செஞ்சுட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சர்வன்னு மேல போயிட்டார். மேல உயர்ந்த தட்டுக்கு போயிட்டார். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, புரியவே இல்லை. என்ன நாம நைட்டு தூங்கும் போது எங்கேயா இருக்கும், காலை எந்திரிச்சு பார்த்தா இவ்வளவு போய் அந்தஸ்தா என்ன, அது ஒண்ணுமே புரியல. அங்க வரக்கூடிய மலக்குமார் கேட்கிறார், என்ன ஆச்சு, எனக்கு என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய அந்தஸ்தா, எப்படி மேல போயிட்டேன்னு கேட்கும் பொழுது என்ன நம்பவே முடியலையே. அப்ப அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, நீ வளர்ந்துக்க ஒண்ணுமே இல்லப்பா, உன் பிள்ளைகள் உனக்காக இஸ்திக்பாரின் காரணமாக உனக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி அவருக்கு சொல்லப்பட்டதாம் பெருமானார் சொல்லி தருகின்றார்கள். அப்ப இந்த அந்தஸ்து வேணுமா? இந்த அந்தஸ்து பெற்றோர்களை வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக இஸ்திக்பார் செய்தால் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். அது வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு நம் பிள்ளையை 5 முறை அனுப்புங்கள். அந்த பிள்ளை 5 முறை சொல்கிறது, அல்லாஹ் மகஃபிர்லி வழி வாலிதைய. அத்தகையாத்துல பிள்ளைங்க ஓதுறாங்க, தினமும் 5 முறை நீங்க அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கு கொடுக்க அனுப்புறீங்க. அந்த பிள்ளைங்க அல்லாஹ் மகஃபிர்லி வழி வாலிதைய அத்தகையாத்துல ஓதும் பொழுது சொர்க்கத்துல நீங்க போகக்கூடிய இடம் மிகப்பெரிய இடம் என்பதை கவனத்தில் கொண்டு தொழுகை விஷயத்திலேயும் நம் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தஆலா மதரசாவின் வளர்ச்சிக்கும் மார்க்க கல்வியின் வளர்ச்சிக்கும் நம்முடைய பெற்றோர்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள் நீங்கள் ஊன்றுகோலாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காலம் கடக்கும் வரை அல்ல, கியாமத் நாள் வரை நாமெல்லாம் சென்று விட்டாலும் கூட இந்த இடத்தில் நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், தொழுகைகள் நடக்க வேண்டும், மதரசா பெரிய அளவில் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் இங்கிருந்து ஒரு உணர்ந்த நிலையத்தோடு செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 நிகழ்ச்சிகள் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களாகிய நிர்வாகிகளுக்கு நீண்ட அவையிலை ஆபியத்தை சலாமத்தை தந்தருமானாக. இந்த மாற்ற கல்விக்காக உடலால் பொருளால் அனைத்து உதவிகள் செய்யக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இவ்விடங்களும் பாக்கியத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பை 2 மணி இடைவெளிகிறேன். வாக்கு தாழ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சொந்தம்